என் அன்பு செல்லமே, நான் உனக்கு கொடுத்த அன்பளிப்புகளை குறித்து உன்னோடு பேச ஆசைப்படுகிறேன். என்னிடம் ஒன்றுமே இல்லையே, நான் யாருக்கும் பிரயோஜனமாக இல்லை, நான் எதற்கு தான் வாழ்கிறேனோ என்று அடிக்கடி நீ துவண்டு சோர்ந்து போய் விடுகிறாய் அல்லவா? அதற்காகத்தான் உன்னிடம் நான் கொடுத்த, உனக்காக நான் வைத்திருக்கிற நல்ல அன்பளிப்புகளையும் அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் இதுவரை பயன்படுத்தி கொள்ள தவறியதையும் அதை சரியாக பயன்படுத்தும் போது நீ அடையப் போகும் உயர்ந்த நிலையையும் நான் உனக்கு காட்டி கொடுக்க போகிறேன். ரெடியா? உன் பெற்றோருக்கு என் அன்பு பரிசாக உன்னை கொடுத்தேன். உனக்கோ உன் பெற்றோரையும் உன்னுடைய அண்ணன், அக்கா, தம்பி, தங்கைகளையும் பரிசாக கொடுத்தேன். உன்னுடைய பிறந்த நாளுக்கு உன்னை வாழ்த்த வருகிற எல்லாரும் நிறைய அன்பளிப்புகளை உனக்காக வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அன்பளிப்புகளை அவர்கள் கடையில் வாங்கும்போது அந்த அன்பளிப்பு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று கவனித்து வாங்கி கொடுக்கிறார்கள். அப்படிதானே? சாதாரண மனிதர்களே நல்ல பொருளை அன்பளிப்பாக கொடுக்க ஆசைப்படுகிறார்களே, அப்போ நான் உனக்கு கொடுத்திருக்கிற அன்பளிப்பு சாதாரணமாக இருக்கும் என்று நினைக்கிறாயா? உன்னுடைய அப்பா, அம்மா உன்னை என்னிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்க அதிக ஆசையோடு 10 மாதம் காத்திருந்தார்கள். அவர்கள் உன்னை கண்டபோது அவர்கள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. மனதளவில் துள்ளி குதித்தார்கள். எல்லோருக்கும் சந்தோஷமாக உன்னை குறித்து, உன் அழகை குறித்தும் வர்ணித்து சொல்லி புகழ்ந்தார்கள். அந்த சந்தோஷத்தை அவர்களால் முடிந்த அளவு இனிப்புகளை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷப்பட்டார்கள். நீ வளர வளர உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். உன்னை அழகுபடுத்தினார்கள், உன்னை பராமரித்தார்கள். குறிப்பாக நீ முகம் பார்த்து சிரித்தபோது, எட்டு வைத்து நடந்தபோது, மழலையாய் நீ பேச ஆரம்பித்த போது அவர்கள் சந்தோஷத்தினால் துள்ளினார். உன் உடலுக்கு ஏதாவது பிரச்சனை என்று வந்தால் தூங்கவே மாட்டார்கள். பல இரவுகள் இப்படி தூங்காமல் இருந்திருக்கிறார்கள். நீ வளரும் போதே உன்னை குறித்து பெரிய பெரிய கனவுகள் வைத்திருந்தார்கள். உன்னை எந்த ஸ்கூல்ல சேர்க்க வேண்டும், என்ன படிக்க வைக்கணும், நீ பெரிய ஆளா வரணும், எல்லாரும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உயர்ந்த இடத்தில் உன்னை வைத்து பார்க்க வேண்டும் என்று பல கனவுகளோடு உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தார்கள். அவங்க கனவுகள் நிறைவேறணும் என்ற ஆசையில் நீ தவறான நண்பர்களோடு பழகி உன்னோட பாதையை விட்டு விலகி எதிர்காலத்தில் நீ கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்ற நல்ல ஆசையில் உன்மேல் வைத்த அன்பை கண்டிப்பாக காட்டும்போது அதை பல நேரம் உன்னோட பெற்றோர் உன்னை வெறுக்கிறார்கள் என்று தவறாக புரிந்து கொண்டு அவர்களிடம் நீ காட்டிய வெறுப்பை எப்படி சரி செய்வது என்று அவர்கள் தங்களுக்குள் புலம்புவது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னிடம் அவர்கள் பெற்றுக்கொண்ட அன்பளிப்பை பாதுகாக்க அவர்கள் படும் கஷ்டத்தை நீ கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அவர்களுக்கு கொடுத்த பரிசாகிய உன்னை பாதுகாக்க அவர்கள் எடுக்கும் முயற்சியைப் போல நீயும் நான் உனக்கு கொடுத்த அன்பளிப்பை பாதுகாக்கவும் உன் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கவும் இதை உனக்கு சொல்லுகிறேன். நீ பாதுகாப்பாக இருப்பதும் அழகாக அற்புதமாக வாழ்வதுமே அவர்கள் எதிர்பார்ப்பும் ஆசையும். எந்த அன்பளிப்பும் உடைந்து போவதை நீயே விரும்ப மாட்டாய், அப்படித்தானே? உனக்கு நான் கொடுத்த அன்பளிப்பை நீ எப்படி பார்த்து கொள்ளப் போகிறாய்? உன்னுடைய பெற்றோரும் உன் உடன்பிறப்புகளும் தான் நான் உனக்கு கொடுத்த அன்பளிப்பு. அதை நீ நிச்சயமாய் ஏற்றுக்கொள்வாய். நீ அந்த அன்பளிப்புகளை நன்றாய் பாதுகாக்கவும் அழகுபடுத்தியும் எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய இடத்தில் வைப்பாய் என்று உன்னை நம்பிதான் உன்னிடம் கொடுத்திருக்கிறேன். உன் பெற்றோர் மனது உடையாமல் பார்த்து கொள்வாயா? உன் உடன்பிறப்புகள் கீழே விழும்போது
உடைந்து விடாமல் தாங்கிக் கொள்வாயா? அதற்கு நீ அவர்கள் மேல் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு முக்கியம் என்று நீ இருந்து விட்டால் அவர்களை கவனிப்பது யார்? அது என் வேலை இல்லை என்று நீ இருந்தால் நான் உனக்கு கொடுத்த அன்பளிப்பை மதிக்கவே இல்லை என்றுதானே அர்த்தம். நான் உனக்கு கொடுத்த அன்பளிப்பை நீ பார்த்து கொள்கிற விதத்தை வைத்து நீ என் மேல் வைத்திருக்கிற அன்பு வெளிப்படுகிறது. ஒருவரை ஒருவர் கவனித்து என் மேல் நீங்கள் வைத்திருக்கும் அன்பை இந்த உலகத்துக்கு காட்டுங்கள். நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் காண்பிக்கும் அன்பை பார்த்துதான் இனி நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அன்பளிப்பாகிய உங்கள் பிள்ளைகளும் அழகாகவும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் வளர்வார்கள். அவர்களை பார்த்து இந்த உலகமே வியந்து போகும் என்று எனக்கு தெரியும். நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின்படியே ஒருவர் மேல் ஒருவர் வைப்பீர்கள் அன்பு. அதிசயங்கள் நடக்கப் போகிறது, அதை நீ நம்பு. ராஜநடை நடக்கப் போகிறாய், நீ நிமிர்ந்து அதை பார்த்து என் உள்ளம் குளிர்ந்து உன்னை கொண்டாடப் போகிறேன் என்று உங்கள் மேல் நம்பிக்கையுடன் அன்பு அப்பா.